சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்ல இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஒரு வரி அதிகாரி உங்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி உங்க தரப்பு வாதத்தை கேட்கணுமா? ஒருவேளை நீங்க எழுத்துப்பூர்வமா ஐயா என் தரப்பு கொஞ்சம் கேளுங்கன்னு கேட்க மறந்துட்டீங்க, அதுக்காக உங்க தரப்பை கேட்காமலேயே உங்களுக்கு எதிராக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட முடியுமா? இன்னைக்கு நாம மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பு அலச போறோம். இது வெறும் ஒரு வழக்கின் கதை மட்டும் இல்ல. அதிகாரம், நியாயம், அப்புறம் சட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஒரு வழக்கின் தலையெழுத்தையே மாத்துதுன்னு ஒரு சுவாரஸ்யமான அலசல். ஆமா, இது நிறைய தொழில் முனைவோரும் வரி செலுத்துறவங்களும் தினம் தினம் சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு நோட்டீஸ் வரும், நம்ம பதில் அனுப்புவோம். ஆமா. அடுத்ததா நம்மள நேர்ல கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா திடீர்னு விசாரணைக்கே கூப்பிடாம நேரடியா வரி, வட்டி, அபராதம்னு ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லி ஆர்டர் வந்துடும். அப்பா, அந்த நேரத்துல வர்ற அதிர்ச்சிய வார்த்தையில சொல்ல முடியாது. நிச்சயமா. அப்படி ஒரு சூழலை தான் இந்த வழக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, அப்போ இந்த வழக்கின் பின்னணி என்ன? வரி செலுத்துபவருக்கு 2022-23 நிதி ஆண்டுக்காக ஜிஎஸ்டி சட்டத்தின் பிரிவு 73 கீழ் ஒரு உத்தரவு வருது. ஓகே. அதுல அவரு வரி, வட்டி மற்றும் அபராதம் செலுத்தணும்னு சொல்லியிருந்தது. சரி, இது ஒரு சாதாரண நடைமுறை மாதிரி தானே தெரியுது. இதுல என்ன பிரச்சனை வந்தது? பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. அந்த உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி ஐயா எங்க தரப்புல நாங்க என்ன சொல்ல வரோம்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கப்படல. என்னது, கூப்பிடவே இல்லையா? கூப்பிடவே இல்ல. அதாவது நேர்ல ஆஜராகி விளக்கம் அளிக்க எந்த வாய்ப்பும் வழங்காமலேயே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து தான் அவர் நீதிமன்றத்துக்கு போனாரு. அப்போ என் தரப்ப கேட்காம எப்படி நீங்க முடிவெடுக்கலாம்? இதுதான் அவரோட அடிப்படை கேள்வியா? மிகச்சரியா. இது சட்டத்துல இயற்கை நீதி கோட்பாடுன்னு சொல்லப்படுற ஒரு ரொம்ப முக்கியமான கொள்கையை மீறிய செயல். இதுதான் அவரோட வாதம். இயற்கை நீதி கோட்பாடா? ஆமா. அதாவது ஒருத்தருக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் தரப்பு வாதத்தையும் கேட்கணும். அதுதான் அதோட அடிப்படை. இந்த இயற்கை நீதி பத்தி நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஆனா பலருக்கும் அதோட உண்மையான அர்த்தம் புரியறது இல்ல. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இயற்கை நீதிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பாருங்க, ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு பையன் மேல புகார் வந்தா உடனே அவனை தண்டிக்க மாட்டார் இல்லையா? ஆமா, முதல்ல என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதேதான். ஏன் இப்படி செஞ்சேன்னு அவங்கிட்டயும் கேட்பார். அந்த மாதிரி அரசு உங்களுக்கு எதிரா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க தரப்பு நியாயத்தை கேட்கணும். அதுதான் இயற்கை நீதி. அதோட முக்கியமான அம்சம் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டும், அதாவது மறுதரப்பையும் கேளுங்கள் என்பதுதான். ஓஹோ. இந்த வழக்குல அந்த மறுதரப்பை கேட்கவே இல்லைங்கிறதான் குற்றச்சாட்டு. இது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. சரி, வரி செலுத்துபவர் தரப்பு இப்படி சொல்லும்போது அரசு தரப்பு என்ன பதில் சொன்னாங்க? நாங்க ஏன் விசாரணைக்கு அழைக்கலன்னு அவங்க கிட்ட ஒரு காரணம் இருந்திருக்குமே. ஆமா, இருந்துச்சு. அரசு தரப்பு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாதத்தை முன் வச்சாங்க. அவங்க சொன்னது, ஜிஎஸ்டி சட்டப்படி வரி செலுத்துபவர் எழுத்துப்பூர்வமா கேட்டா மட்டும்தான் நாங்க விசாரணைக்கு வாய்ப்பு தரணும். அப்படியா? இந்த கேஸ்ல அவள் அப்படி எதுவும் கேட்கல, அதனால நாங்க கூப்பிடல. இதுல எந்த தவறும் இல்ல. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அப்போ நம்ம லெட்டர் கொடுத்து கேட்டாதான் நம்ம தரப்பு நியாயத்தை சொல்ல சான்ஸ் கிடைக்குமா? இல்லனா அதிகாரிகள் பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிடலாமா? ஆனா அரசு தரப்புல இருந்து யோசிச்சு பார்த்தா லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கும்போது எல்லாரையும் நேர்ல கூப்பிடுறது பிராக்டிகலா சாத்தியமா? ஒருவேளை அதனாலதான் தீவிரமா முறையிடுறவங்களை மட்டும் கூப்பிடுவான்னு அவங்க நினைக்கிறாங்களோ? இது ஒரு நல்ல கேள்வி. இதுதான் அந்த வழக்கின் மையப்புள்ளி. நீங்க கேக்குற மாதிரி வேலைப்பழு ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா சட்டத்தோட நோக்கம் என்னங்கறத நாம பார்க்கணும். இங்கதான் ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 75 துணை பிரிவு 4 ரொம்ப முக்கியமானதா மாறுது. ஓ. 2 தரப்பு வாதங்களுமே இந்த ஒரு வரிய மையமா வச்சுதான் நடந்தது. அப்படியா? அப்படி என்ன சொல்லுது அந்த பிரிவு 75(4)? அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, வரி அல்லது அபராதம் செலுத்த வேண்டிய நபர் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை வைத்தால் அல்லது அந்த நபருக்கு எதிராக ஏதேனும் பாதகமான முடிவு எடுக்கப்படும் என கருதப்பட்டால் அவருக்கு விசாரணைக்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அடேங்கப்பா! அப்ப இவ்ளோ பெரிய விஷயமே அந்த அல்லதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் ஒளிஞ்சிருக்கா? இது தெரியாம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? உண்மை. அரசு தரப்பு அந்த வரியோட முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எழுத்துப்பூர்வமா கோரிக்கை வச்சாங்கங்கிறத மட்டும் புடிச்சுக்கிட்டு அவர் கேட்கல,
நாங்க குடுக்கலன்னு வாதிட்டாங்க. சரி. ஆனா வரி செலுத்துபவர் தரப்பு அந்த அல்லதுங்கிற வார்த்தைய சுட்டிக்காட்டி 2வது பகுதியை முன்னிலைப்படுத்தினாங்க. அந்த 2வது பகுதி பாதகமான முடிவு எடுக்கப்படும் என கருதப்பட்டால் இதை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க? அவங்க வாதம் ரொம்ப சிம்பிள். நீங்க எங்களுக்கு வரி, வட்டி, அபராதம் விதிக்க போறீங்க. இது எங்களுக்கு ஒரு பாதகமான முடிவுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, அது உண்மைதான். அதனால சட்டத்தோட 2வது பகுதிப்படி நாங்க எழுத்துப்பூர்வமா கேக்குறோமோ இல்லையோ, நீங்க எங்களுக்கு விசாரணைக்கான வாய்ப்பை வழங்கியே ஆகணும். இது உங்க கடமை, எங்க உரிமை. இதுதான் உங்களோட தெளிவான வாதம். அவங்க வாதம் கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமா இருக்கு. சட்டத்தோட வார்த்தைகளை குறுகிய கண்ணோட்டத்துல பார்க்காம அதோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வாதிட்டா மாதிரி தெரியுது. கரெக்ட். இதுக்கு வலு சேர்க்க இதே மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி டெக்னோசிஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிற வழக்குல இதே மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. ஓ, முன்னாடியே இப்படி ஒரு தீர்ப்பு இருக்கா? ஆமா, அதையும் மேற்கோள் காட்டினாங்க. ஏற்கனவே நீங்க இதே விஷயத்துல இப்படிதான் தீர்ப்பு சொல்லிருக்கீங்க, அதனால இதுலயும் அதே நிலைப்பாட்டை எடுக்கணும்னு வாதிட்டாங்க. சரி, இப்போ நீதிமன்றத்தோட கைகள்ல பந்து. ஒரு பக்கம் அரசின் நடைமுறை சிக்கல்கள், இன்னொரு பக்கம் ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமை. நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்துச்சு? என்ன தீர்ப்பு வந்துச்சு? இந்த வழக்குல மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வரி செலுத்துபவருக்கு ஆதரவா ரொம்ப தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்தது. அரசு துறை பிறப்பிச்ச அந்த வரி விதிப்பு உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. முழுசாவா? ஆமா, முழுமையா ரத்து செஞ்சாங்க. அருமை. நீதிமன்றம் ஏன் இந்த முடிவுக்கு வந்தது? அந்த அல்லதுங்கிற வார்த்தைக்கு அப்படி என்ன முக்கியத்துவத்தை நீதிமன்றம் கொடுத்துச்சு? நீதிமன்றம் அந்த அல்லதுங்கிற வார்த்தை ஒரு இணைப்பு சொல் இல்ல, அது 2 தனித்தனி சூழ்நிலைகளை குறிப்பிடுதுன்னு விளக்குச்சு. 2 தனித்தனி சூழ்நிலைகளா? ஆமா, முதல் சாகச்சரியம் நீங்க எழுத்துப்பூர்வமா கேக்குறது. 2வது சாகச்சரியம் அதிகாரி உங்களுக்கு எதிரா ஒரு பாதகமான உத்தரவு பிறப்பிக்க நினைக்கிறது. இந்த 2ல எது நடந்தாலும் விசாரணைக்கான வாய்ப்பு வழங்குறது அதிகாரியோட கடமைன்னு நீதிமன்றம் உறுதிப்படுத்திருச்சு. அப்படியென்றால் நான் ஒரு பாதகமான உத்தரவு போட போறேன்னு அதிகாரி நினைச்சாலே போதும், அவர் மனுதாரரை கூப்பிட்டு பேசியாகணும். இது அதிகாரிகளோட தன்னிச்சையான போக்குக்கு ஒரு பெரிய தடையா இருக்குமே. நிச்சயமா, இது வரி அதிகாரிகளோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துற ஒரு முக்கியமான பாதுகாப்பரண். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, சட்டத்தோட நோக்கமே நியாயமா வரி விதிக்கிறது தான். கரெக்ட். வரி செலுத்துபவர் தரப்ப கேட்காம ஒரு முடிவுக்கு வர்றது சட்டத்தோட நோக்கத்தையே சிதைச்சிடும். இந்த தீர்ப்பு அந்த டெக்னோசிஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் வழக்குல எடுத்த நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செஞ்சது. சரி, இப்போ அந்த பழைய வரி விதிப்பு உத்தரவு ரத்தாயிருச்சு. அப்படியென்றால் இனி வரி செலுத்தவே தேவையில்லையா? அந்த வழக்கு அதோட முடிஞ்சதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்படி இல்ல. நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சது நடைமுறை பிழைக்காக தானே தவிர வழக்கின் தகுதியின் அடிப்படையில இல்ல. ஓ, அப்படியா? அதனால நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த விஷயத்தை திரும்பவும் சட்டப்படி விசாரிக்கணும். வரி செலுத்துபவருக்கு முறையான விசாரணை வாய்ப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிக்க வரித்துறைக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஓ, அப்படியென்றால் இது வழக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, ஒரு காற்புள்ளி தான். முதலாட்டம் செல்லாது, திரும்பவும் முதல்ல இருந்து ஆடணுங்கிற மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. இது ஒரு 2வது வாய்ப்பு. நடைமுறை பிழை சரி செய்யப்படணும், ஆனா வழக்கின் தகுதி மீண்டும் ஆராயப்படணும். இதுதான் நடைமுறைக்கு ஏத்த ஒரு தீர்வு. சரி, இந்த நீண்ட விவாதத்திலிருந்து நம்மள கேட்டுக்கிருக்கிற ஒரு தொழில் முனைவர் இல்லனா ஒரு வரி ஆலோசகர் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்ன? இந்த தீர்ப்பு அவங்களோட அன்றாட பணிகள்ல எப்படி உதவும்? 3 முக்கியமான விஷயங்களை நாம இதுல இருந்து எடுத்துக்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமானது, கட்டாய விசாரணைக்கான உங்க உரிமை. உங்களுக்கு எதிரா வரித்துறை ஒரு பாதகமான முடிவு எடுக்க போகுதுன்னு தெரிஞ்சா, அதாவது வரி, வட்டி இல்லனா அபராதம் விதிக்க போறாங்கன்னா, நீங்க கேக்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு நேர்ல விளக்கம் அளிக்க வாய்ப்பு வழங்கியே ஆகணும். இது நம்ம அடிப்படை உரிமையா? ஆமா, சட்டத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை. இனிமேல் ஒரு நோட்டீஸ் வந்தா, ஐயோ நான் விசாரணைக்கு கடிதம் எழுதலையேன்ற பதட்டம் தேவையில்லை. இது மிகப்பெரிய நிம்மதியை தருது. அதாவது சட்டம் நம்மள பாதுகாக்குது, ஆனா அந்த பாதுகாப்பு எங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, 2வது பாடம் என்ன? 2வது, இது இயற்கை நீதியின் வெற்றி. இந்த தீர்ப்பு மறுதரப்பையும் கேளுங்கள்ங்கிற ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான நீதி கோட்பாட்டை வலுப்படுத்துது. இது அதிகாரிகளுக்கும் ஒரு பாடம். எப்படி? நோக்கத்தை புரிஞ்சுக்கணுங்கிறத இது காட்டுது.
வரி வசூலிக்கிறது மட்டும் உங்க வேலை இல்ல, அத நியாயமா செய்யறதும் உங்க கடமைன்னு நீதிமன்றம் ஞாபகப்படுத்தியிருக்கு. உண்மைதான். நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, 3வது மற்றும் இறுதியான பாடம், அதுவும் இந்த 2வது வாய்ப்பு சம்பந்தப்பட்டதா இருக்குமோ? ஆமா, அதுதான். 3வது பாடம் 2வது வாய்ப்ப சரியா பயன்படுத்துறது. நீதிமன்றம் உங்க பக்கத்துல இருந்து உத்தரவை ரத்து செஞ்சாலும் வழக்க திரும்பவும் அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு அனுப்புது. ஆமா. அதனால உங்களுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்கும்போது உங்க தரப்பு ஆவணங்களையும் வாதங்களையும் முன்ன விட ரொம்ப வலுவா தயாரிக்கணும். முதல் தடவை விட்ட தவறுகளை சரி செய்யணும். நடைமுறை பிழைக்காக கேஸ் ஜெயிச்சோன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாது, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. வழக்கின் தகுதி அடிப்படையில உங்க பக்க நியாயத்தை நிரூபிக்க அந்த 2வது வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். மிக தெளிவா விளக்கினீங்க. ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரு பதில் அனுப்புறீங்க. ஆனா உங்களை விசாரணைக்கே கூப்பிடாம உங்க பேங்க் அக்கவுண்ட்டை முடக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அபராதத்தோட உத்தரவு வந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? அந்த அநீதிய, அந்த ஆற்றாமையை தான் இந்த தீர்ப்பு தடுத்திருக்கு. அருமையா சொன்னீங்க. அதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம். இது சட்ட நடைமுறைகளை சரியா பின்பற்றலன்னா ஒரு பெரிய உத்தரவு கூட செல்லாததாகிடுங்கிறத காட்டுது. ஆ, இந்த தீர்ப்பிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். சட்டத்தோட நடைமுறைகளை அறிஞ்சுகிறது உங்க உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான முதல் படி. சட்டத்தை மீறுறவங்களுக்கு மட்டும் அல்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்களுக்கும் விதிகள் உண்டுங்கிறத இது நிரூபிக்குது. ம். அடுத்த முறை ஒரு நோட்டீஸ் வரும்போது பிரிவு 75(4)யும் அது உங்களுக்கு வழங்குற உரிமைகளையும் நினைவில் கொள்ளுங்க. இந்த வழக்கு ஒரு விசாரணைக்கான வாய்ப்பை பற்றியது. ஆனா இது நம்மளை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது. நம்ம சட்டங்கள்ல இது போல இன்னும் எத்தனை அல்லது, மற்றும், ஆனால் போன்ற சின்ன வார்த்தைகள் நம்ம பெரிய உரிமைகளை பாதுகாத்துட்டு இருக்கு. இது சட்டத்தோட நுணுக்கங்களை நாம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.